ஆகவே 61 கதை சொல்லி விட்டு போனார். இப்படித்தான் போக வேண்டும் ஒரு அவசியம் இல்லை. எப்படியானாலும் போ, எப்படியானாலும் போ. நீ போகிற பாதையில ஒரு ராசா போனான். எங்க ஊர்ல நல்லூர் என்று ஒரு முருகன் கோயில் இருக்கிறது. அந்த முருகன் கோயில் அழகான கோயில், நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய கோயில். அந்த கோயிலே நான் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தவன். கோயில்ல ஒரு மாமரத்தை வச்சு நட்டார்கள். அந்த மாமரம் கிருகிருந்து வளர்ந்து பெரிய மரமா வந்து விட்டது. பெரிய வீதி அது. ஒரு நாள் அந்த கோயிலை சுத்தி வந்த ஒருவர் அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஒரு இலையை புடுங்கி கண்ணிலே ஒத்தி அப்புறம் போய் அதை போட்டுட்டு போயிட்டார். அடுத்த நாள் பார்க்கிறேன், அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு இலையும் இல்லை. இவர் பிடிங்கினதை பார்த்து அவரும் பிடுங்கி ஒத்துறது. கோயில் வழிபாடு பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கு. ஒருத்தர் செய்தா என்ன காரணம், எந்த காரணம், ஒன்றும் கிடையாது. அவர் செய்யறது போல நானும் செய்வது. அப்ப பக்தியிலே இப்படி ஒரு முறை வந்துடும். ஒரு கதை சொன்னா எல்லாரும் அவரை போல வர வேணும் என்று நினைப்பான். ஆகவே வேணாம் என்று நினைச்சு அப்படி வச்சார். ஆனால் பக்தியிலே 63 கதையிலே பெரிய கதை கண்ணப்பர் கதை. உங்களுக்கு தெரியும், பக்திக்கு அந்த ஆளுக்கு நிகரா ஒருத்தர் கிடையாது. அந்த கண்ணப்பர் வரலாறை சேக்கிழார் சொல்லுகிறார். கண்ணப்பர் வரலாறை சேக்கிழார் சொல்லுகிறார். நான் இப்ப கதை சொல்லி மெனக்கிடையிலே அப்படி போய் படியில ஏறி மேல போயிட்டார். அது தெரியும், மேல போயிட்டார். அவர் போற படியில ஏறுகிறார். அப்ப அது சேக்கிழார் அதை சொல்லுகிறார். இந்த படிப்படியாக ஏறினார், ஏறி போனார் என்ற உடனே சேக்கிழார் சொல்லுகிறார், பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறி. சோபானம் என்றால் படி. தத்துவங்கள் என்கின்ற படிகளிலே ஏறி போனாராம் கண்ணப்பர். கண்ணப்பர் வந்த பாதை எது? பக்தி பாதை. பக்தி பாதையிலே வந்தவர் எதை தாண்டி போகிறாராம்? தத்துவ படிகளை தாண்டி போனார் என்று சேக்கிழார் பாடினார். அப்ப பாருங்க, பக்தி எங்க போய் முடியுது? தத்துவத்துல முடியுது. தத்துவக்காரன் என்ன சொன்னார்? அவர் 12 சூத்திரம் பண்ணினார். இந்த மெய்கண்ட தேவர் கடவுளை இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பிரிச்சு உதறி எல்லாம் முடிச்சு கடைசி 12வது சூத்திரம் வந்து சொன்னார், செம்மளன் நோந்தால் சேர ஒட்டா. கொஞ்சம் கடுந்தமிழ், பயப்படாதீங்க. இறைவனுடைய பாதங்களை சேர விடாத அம்மலம் கழியி, அந்த மலங்களை நீக்கி அன்பரோடு மறியி, அன்பர்களால சிவனடியார்களோடு சேர்ந்து மாலரு நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணெனத் தொழுமே. தத்துவத்தில் வந்தவர் போய் கோயில்ல கும்பிடுறாண்டார். கோயில கும்பிட தொடங்கினவர் தத்துவப்படியே கடந்தார் என்கிறார். அப்ப என்ன ஆகுது தெரியுமோ? கிட்ட போனோன்னே ரெண்டும் ஒன்றாகிறது, தெரிவாகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது வழியோ, நம்முடைய உணர்வு எது வழி என்று சொல்கிறதோ அதுதான் வழி. கட்டாயம் தத்துவம் படிக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் கிடையாது. அறிவுக்கு படிக்கிறது வேற. பக்தி மார்க்கத்தில் தான் எனக்கு மனம் சொல்லுகிறதா, தத்துவத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. நான் துணிஞ்சு சொல்லுவேன், குப்பையில போட்டு உங்க பாட்டுக்கு போங்க, அதெல்லாம் நீங்க இயற்கையா கடப்பீர்கள். இல்லை, தத்துவம் தான் வேணும், எனக்கு ஒத்துக்கொள்ள முடியவில்லை, கடவுள் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை, கடவுள் இருக்கிறாரா என்று கேள்விகள் பிறக்கிறதா, உனக்கு பாசை இதுதான். அப்போ இந்த வகையிலே தான் தத்துவத்தை தேட ஆரம்பித்தார்கள். தேட ஆரம்பித்து ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்தார்கள். அது பற்றி பெரிய பிரச்சனை இருக்கிறது. அத்வைதம் என்று ஒரு சொற்பிரயோகத்தை வைத்து தத்துவங்கள் பலவாக பிரிந்தன. அத்வைதம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? துவைதம் என்றால் 2, துவைதம் என்றால் 2 அல்ல. இந்த தத்துவக்காரர்களை போல குசும்புக்காரர் ஒருத்தரும் இல்லை. 2 அல்ல என்றதுக்கு என்ன அர்த்தம்? 1 என்றால் 1 என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் 2 அல்ல என்று சொல்லுவான்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2 அல்ல என்ற சொல்லுக்கு அர்த்தம் தேடி பல பேர் பலவிதமாக முடிவு செய்தார்கள். அவரவர் பாதையிலே முடிவு செய்தார்கள். அதான் தத்துவங்கள் பலவாகின. நான் சொல்ல போகிற தத்துவம் அடிப்படையிலே பரிமேலழகர் சொல்லுகிறது சாங்கிய தத்துவத்தை வைத்துக் கொண்டுதான் பரிமேலழகர் உரை செய்கிறார். சாங்கியர்கள் என்று அவர்கள் நல்ல முறையிலே தத்துவத்தை வளர்த்தார்கள். அவர்களுக்கு 25 தத்துவங்கள் தான் அவர்களுக்கு தத்துவம். இந்த குறளுக்கு அந்த 25 தத்துவம் போதும். திருவள்ளுவரிலும் பரிமேலழகரிலும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், சமயம் சார்ந்து பேச மாட்டார்கள். அங்க எண்குணத்தான் என்று வருகிற பொழுது இங்கனும் சைவ ஆகமங்களில் கூறியவாறு என்று எழுதினார் என்றால் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறதுக்கு சைவாகமம் சரியா இருந்தது, விளங்கப்படுத்தினார்.
இந்த குறளிலே விளங்கப்படுத்துகிற பொழுது அந்த குறளிலே வர்ற அமைப்பின்படி 25 தத்துவம் படிச்சா போதும். ஆகவே சாங்கிய தத்துவத்தை வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்துகிறார் பரிமேலழகர். ஆனால் தத்துவத்தை இடையிலே அப்படி புரிந்து கொள்வது தவறு என்பது என் அபிப்பிராயம். படிக்க வருகிறவர்கள் ஏதோ ஒரு தத்துவத்தை பூர்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்திகள் 36 தத்துவங்களை குறிப்பிட்டார்கள். தத்துவம் என்பது ஒரு அதுக்கு சரியான வார்த்தை இந்த உண்மை என்று சொல்வதற்கு அப்பாலே தத்துவங்கள் என்பது நிலை. ஆண்டவனை அடைவதற்கான படிமுறைகளிலே 36 படிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சைவ சித்தாந்திகள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது ஒரு ஏதோ ஒரு தத்துவம் புரிந்து கொண்டால் எல்லா தத்துவமும் தானாக புரியும். அதை முதலிலே நம்புங்கள். இப்போ இந்த தத்துவங்களுக்குள்ளே நுழைந்தவர்கள் முதல் என்ன நான் சொன்னேனே, உள்ளே 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 போய் தேடி, அவர்களுடைய தேடுதல் எப்படி இருந்ததென்றால் நிலையான பொருட்கள் எத்தனை, இது பற்றிய தேடல் தான் அவர்களுடைய தேடலாக அமைந்தது. நிலையான பொருட்கள் எத்தனை என்று தேட ஆரம்பப்பட்டது. நிலையான பொருள் என்றால் என்றும் அழிவிருக்க கூடாது. உலகத்திலே எத்தனையோ பொருள், மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, நாம் நினைக்கிறோம் இதெல்லாம், அதுக்கு எல்லாவற்றுக்குமே என்றைக்கோ அழிவிருக்கும். அழிவில்லாத பொருள் உண்டா என்று ஆராய்ந்து தேடிய பொழுது அவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையாக இனம் கண்டார்கள். சித்தாந்திகள் சொன்னார்கள் 3 பொருள்கள் இந்த உலகத்திலே என்றைக்கும் நிலையானவை, அது தோன்றிய பொருள்கள் அல்ல. எந்த பொருள் நிலையான பொருளாக இருக்கும் என்றால் எந்த பொருள் தோன்றவில்லையோ அந்த பொருள் அழியாது. இது ஒரு பெரிய ரகசியம். தோற்றம் என்று ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு திகதி இருந்தால் நம்பிக்கையாக அந்த பொருளுக்கு அழிவு என்ற ஒன்று இருக்கும். அதை மறந்து போகாதீர்கள். நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு பிறந்த நாளும் நாங்கள் நினைத்து கொண்டாடுகிறோம். அது உண்மையா என்னத்தை நினைத்து கொண்டாடுகிறோம் என்றால், நான் பிறந்திருக்கிறேன் ஆகவே இறப்பேன். இது நமக்கு தெளிவாக அடிக்கடி வருஷம் ஒரு தரமாவது நினைக்க வேண்டும் என்றுதான் அந்த கொண்டாட்டம். தோற்றம் என்று இருக்கிற பொருள் எல்லாமே அழியும். எதற்கு தோற்றம் இல்லையோ அது அழியாது. தோற்றம் இல்லாத பொருள் எது என்று தேடி 3 பொருள்களை சித்தாந்திகள் இனம் கண்டார்கள். என்றைக்கும் உள்ள பொருள், இது ஒருவராலே படைக்கப்பட்டது அல்ல. அப்படி படைக்கப்பட்டது அல்ல என்று அவர்கள் இனங்கண்ட பொருள்களிலே ஒன்று கடவுள். அதற்கு பதி என்று பெயர் வைத்தார்கள். பதி என்றால் தலைவன் என்று அர்த்தம். இன்னொன்று உயிர். நாங்கள் எல்லோரும் இருக்கிறோமே உயிர். இந்த உயிர், இதற்கும் தோற்றமில்லை என்கிறார்கள். அப்ப நாங்கள் எல்லாம் தோன்றவில்லையா என்று கேள்வி உடன் பிறக்கும். அதற்கு பதில் நான் பிறகு சொல்லுகிறேன். உயிர் அழிவில்லாத பொருள். 3வது, இந்த கடவுளையும் உயிரையும் சேர விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று. அந்த பொருளுக்கு பாசம் என்று பெயர். அப்போ பாருங்கள், பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். இந்த 3 கடவுளும் இருக்கிறார், உயிரும் இருக்கிறது. இது 2ம் சேரவிடாமல் ஏதோ ஒன்று தடுக்கிற பொருளும் இருக்கிறது. இந்த 3 பொருளும் என்றைக்கும் இருக்கின்றன என்று இனம் கண்டார்கள் சித்தாந்திகள். அப்படி இனம் கண்டு அவர்கள் சொன்ன 3 பொருள் தான் அவர்களுடைய முப்பொருள் என்று பேசப்பட்டது. அவர்கள் சித்தாந்திகளுடைய அடிப்படையே 3 பொருள். அவர்கள் என்ன சொல்வார்கள், உயிரை கடவுள் படைத்தானா என்றால் உயிரை கடவுள் படைக்கவில்லை. இதுவே ரொம்ப பேருக்கு கவலை. கடவுள் படைக்க இல்லையா எங்களே என்று கேட்டால், உடம்ப கடவுள் தந்தான், உயிரை கடவுள் படைக்கவில்லை. உயிர் என்றைக்கும் உள்ள பொருள், அது அழியாது. அப்ப இந்த 3க்குமான லட்சணங்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், கடவுள் என்றால் என்ன, அவருக்கு என்ன கட்டித்தனம் என்று கேட்டால், அவர் சர்வ வல்லமை பொருந்தியவர்.